ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவோட டாபிக் பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜையில் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறியதா அப்படின்னு தம்ப்நெயில் நான் வச்சிருக்கேன். வருஷம் லக்ஷ்மி குபேரருக்காக வேண்டிக்கிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யறது வழக்கம். இந்த வருஷம் என்னோட வேண்டுதல் நிறைவேறி இருக்கா அப்படிங்கிறத தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த பூஜையை நம்ம எப்படி அனுஷ்டிக்கணும்னு நான் சிம்பிளா சொல்றேன். இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறது ரொம்பவும் எளிமையான பூஜை. காலையில பிரம்ம முகூர்த்தத்துல செய்யலாம். இல்ல குபேர காலம் அப்படின்னாலே வியாழக்கிழமை மாலை 5ல இருந்து 8 மணி வரைக்கும் தான் சொல்லுவாங்க. நான் அது வியாழக்கிழமையில சாயந்தரம் அந்த டைமுக்கு நான் விளக்கு வைப்பேன். எப்பொழுதும் போல குபேரனோட விளக்கு வைப்பேன். மற்றபடி இந்த குபேர பூஜை பண்றது அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரம் தான் ரொம்பவும் பவர்ஃபுல்லான நேரம். இந்த நேரத்துல நம்ம எது செஞ்சாலும், எது கேட்டாலும், எது நினைச்சாலும் அது அப்படியே நடக்கும். அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல நம்ம எந்திரிக்கும் போது எந்த ஒரு சவுண்டோ இல்லாம அந்த அமைதியான சூழ்நிலையில நம்ம வழிபாடு பண்ணும்போது அதுக்கு உண்டான அதீத பலன்கள் கிடைக்கும். நான் ஒரு 4-5 வருஷமா இந்த பூஜையை நான் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொரு வருஷமும் எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நான் மனசுல நினைச்சுதான் இந்த பூஜையை ஆரம்பிப்பேன். இந்த வருஷம் 2 விஷயங்களை நான் மனசுல நினைச்சுதான் இந்த பூஜையை ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு 4-5 இஎம்ஐ போயிட்டு இருந்தது. ஸோ அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2வது விஷயம் என்னுடைய கணவர் வருஷம் சபரிமலைக்கு போறது வழக்கம். இந்த வருஷம் 9வது வருஷம். கடந்த 8 வருஷமாவே குரூப்ல தான் சபரிமலைக்கு போவாரு. அதனால எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்ல லீவ் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வருஷம். அடுத்தது அப்படி லீவ் போடுறதுனால நிறைய லாஸ் ஆஃப் பே போகும்போது பிப்ரவரி மந்தில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலி நானும் ஒர்க் பண்ணுறதுனால அது ஓரளவுக்கு என்னால் அது கொண்டு போக முடிஞ்சது இத்தனை வருஷமாகவும். சரி, இந்த வருஷம் தனியாக போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினப்பேன். நான் அதை அவர்கிட்ட சொல்லியும் இருக்கேன். அது கொஞ்சம் நடக்காமலே இருந்துச்சு. ஸோ இத்தனை வருஷமாக அது நடக்கவே இல்லை. இந்த வருஷம் நான் அதை பூஜையில் வச்சேன். பல வருஷமாக போயிருக்காரு, நல்ல அனுபவம் இருக்குது. அந்த இடம்லாம் நல்லா தெரியும். சபரிமலையில அப்படி தனியா போகும்போதும் ரொம்ப பாதுகாப்பா போயிட்டு பத்திரமா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பூஜையிலும் வச்சேன். பிளஸ் ஐயப்பன் சாமி கிட்டையும் இந்த கோரிக்கையை நான் வச்சேன் இந்த 48 நாள்ல. அந்த 48 நாள் முடியறதுக்குள்ளேயுமே ஒரு 30 டேஸ் பூஜை போயிட்டு இருக்கும் போது சடனா நான் 2 இஎம்ஐயை க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்னும் 2 இஎம்ஐ கொஞ்சம் சின்ன அமௌண்ட் தான். ஸோ அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்தது 48 நாள் பூஜை முடியறதுக்குள்ளேயுமே சபரிமலைக்கு போயிட்டும் ரிட்டர்ன் சேஃபா போயிட்டு சேஃபா தான் வந்திருந்தாங்க. இந்த முறை கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்ததா சொன்னாங்க. மற்றபடி வேற எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை. நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வந்துட்டாங்க. ஸோ எனக்கு இந்த 2 விஷயங்கள் இந்த 48 நாள் பூஜையில நிறைவேறி இருந்தது. இதை ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்றது அந்த நேரத்துல எழுந்து பண்றது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எனக்கு ஒரு 1 வீக் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எந்திரிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் 4 மணிக்கு அலாரம் வைக்கிறேன்னா 3:45 3:50க்குலாம் எனக்கு முழிப்பு வந்துடும் சடனா. அது அப்படியே எனக்கு நல்லா பழகிட்டு, நீங்க ஏதாவது உங்களோட வேண்டுதல், உங்களோட கோரிக்கையை நீங்க இறைவனோட காலடியில வைக்கணும், உங்களுக்கு நடக்கணும். நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து உங்களோட கோரிக்கையை கடவுள்கிட்ட சொல்லுங்க. பூஜை தான் பண்ணி சொல்லணும்னு இல்ல, மெடிடேஷன் மூலமா கூட உங்களோட விருப்பத்தை நீங்க கடவுள்கிட்ட சொல்லலாம். அதுவுமே கண்டிப்பா நடக்கும். 2 மாசத்துல நிறைவேறக்கூடிய ஒரு விஷயம் 15-20 நாள்லயே சீக்கிரமா நிறைவேறிடும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.